அண்மைச் செய்தி. இந்தியாவில் சிலிண்டர் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ள நிலையில் எரிவாயுவுடன் 2 கப்பல்கள் இன்று இந்தியா வருகை தரவிருக்கின்றன. 97,700 மெட்ரிக் டன் எல்பிஜி இன்று இந்தியா வரவிருக்கிறது. இந்தியாவில் சிலிண்டர் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ள நிலையில் 92,700 மெட்ரிக் டன் எல்பிஜி இன்று இந்தியா வரவிருக்கிறது. அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். ஈரானுக்கு எதிரான அமெரிக்க இஸ்ரேல் போர் காரணமாக இந்தியாவில் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்பட்டு வந்தது. இந்நிலையில் 92,700 மெட்ரிக் டன் எல்பிஜி எரிவாயுவுடன் சிவாலிக், நந்தாதேவி எனும் 2 கப்பல்கள் இன்று இந்தியா வருகை தரவிருக்கின்றன. விரிவான தகவல்களோடு இணைகிறார் எமது சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன். வணக்கம் யோகேஸ்வரன், இது குறித்த கூடுதல் விவரம். ஜனனி, நாடு முழுவதுமே பெட்ரோல் டீசலுக்கு தட்டுப்பாடு இருக்கிறது என மக்கள் போதிய அளவு சேமிப்பை சேகரித்துக் கொண்டார்கள். ஆனால் பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு உண்மையில் ஏற்படவில்லை. மாறாக எரிவாயு சிலிண்டர் உருளைகளுடைய தட்டுப்பாடு நாடு முழுவதும் ஏற்பட்டது. ஆனால் அது வீட்டு உபயோகத்திற்காக அல்ல, வணிக ரீதியிலான தட்டுப்பாடுகள் ஏற்பட்டது. வணிக ரீதியில சேமித்து வைக்கப்பட்டிருந்த எரிவாயுவையும் வீட்டு உபயோகத்திற்காக அத்தியாவசிய நலன் கருதி மத்திய அரசு விநியோகம் செய்ய தொடங்கியது. அதே நேரத்துல நாடு முழுவதுமே உணவகங்கள் உள்ளிட்ட பலவற்றுக்கு வணிக ரீதியில சார்ந்து வழங்க வேண்டிய எரிவாயு சிலிண்டர்கள் நிறுத்தப்பட்டதாலும் காலதாமதமாக வழங்கப்படுவதாலும் பல்வேறு உணவகங்கள் மூடப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில்தான் மத்திய அரசு வேறு வழிகளிலிருந்து எல்பிஜியை இறக்குமதி செய்வதற்கான நடவடிக்கைகளை நாங்கள் மேற்கொண்டு வருகிறோம் என பல்வேறு கட்ட செய்தியாளர் சந்திப்புகள்ல விளக்கம் அளித்திருந்த நிலையில ஈரான் வளைகுடா நாடுகளுக்கு இடைப்பட்ட கடல் பகுதியா இருக்கக்கூடிய ஹார்முஸ் நீரிணையை கடந்து வருவதில் நீடிக்கக்கூடிய சிக்கல்களை தீர்ப்பதற்காக ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சகத்தோடு இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் 2 கட்ட பேச்சுவார்த்தைகளை நடத்தியது. இந்த பேச்சுவார்த்தைகளை இரு நாடுகளுக்கும் இடையே சுமூகமான உடன்பாடு எட்டப்பட்ட நிலையில வளைகுடா நாடுகள்ல இருந்து எல்பிஜி, பெட்ரோல், டீசல் உள்ளிட்ட கச்சா எண்ணெய் பொருட்களை ஏற்றி இந்திய கொடியோடு இந்தியா நோக்கி பயணிக்கக்கூடிய கப்பல்கள் அனுமதிக்கப்படும் என ஈரான் சம்மதம் தெரிவித்தது. இதனைத் தொடர்ந்து ஒவ்வொரு கப்பல்களாக இந்தியாவை நோக்கி வந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில ஹார்முஸ் நீரிணையை கடந்ததற்கு பிறகாக இந்திய போர்க்கப்பலுடைய பாதுகாப்போடு தமிழ்நாடு உள்ளிட்ட இந்தியாவினுடைய பல்வேறு பகுதிகளில் இருக்கக்கூடிய துறைமுகங்களை நோக்கி இத்தகைய வணிக கப்பல்கள் அனுப்பப்பட்டு வருகிறது. இந்த நிலையிலே 2 கப்பல்கள் கிட்டத்தட்ட 92,700 மெட்ரிக் டன் எல்பிஜி கொள்ளளவு கொண்ட இந்த 2 கப்பல்கள் சிவாலிக் மற்றும் நந்தா தேவி என பெயரிடப்பட்டிருக்கக்கூடிய இந்த வணிக கப்பல்கள் இன்று இரவுக்குள்ளாக அது குஜராத் மாநிலத்தில் இருக்கக்கூடிய 2 துறைமுகங்களுக்கு வந்தடையும் என அதிகாரிகள் தெரிவித்திருக்காங்க. குறிப்பா குஜராத்தில் இருக்கக்கூடிய முந்த்ரா துறைமுகம் மற்றும் காண்டலா துறைமுகம் உள்ளிட்ட இந்த 2 துறைமுகங்களுக்கு இந்த எல்பிஜி எல்பிஜி எரிவாயு ஏற்றி வரக்கூடிய இந்த 2 கப்பல்கள் வந்தடையும் என சொல்லப்படுகிறது. எனவே அடுத்தடுத்து ஒவ்வொரு கப்பல்களாக எல்பிஜி எரிவாயு கொண்டு வரக்கூடிய கப்பல்கள் இந்தியாவினுடைய வெவ்வேறு துறைமுகங்களை வந்தடையக்கூடிய நிலையில அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள்ல எல்பிஜி விநியோகம் வணிக ரீதியிலும் சீராக கூடும் அப்படின்ற தகவல்களை அதிகாரிகள் தரப்புல இருந்து தெரிவிச்சிருக்காங்க. ஏற்கனவே 70% இறக்குமதியை வெவ்வேறு நாடுகளிலிருந்து இந்தியா இறக்குமதி செய்ய தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில எந்தவித பற்றாக்குறையும் ஏற்படவில்லை. மக்களுக்கு போதிய அளவு கையிருப்பு மத்திய அரசு வைத்திருக்கிறது அப்படின்ற விளக்கங்களை எல்லாம் வழங்கி இருக்கக்கூடிய நிலையிலே மத்திய அரசினுடைய விளக்கங்களுக்கு பிறகாக அடுத்தடுத்த ஒவ்வொரு வணிக கப்பல்களும் இந்தியாவுடைய துறைமுகத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில 2 முக்கியமான எல்பிஜி கப்பல்கள் இன்று இந்தியா வந்தடைவது எல்பிஜி விநியோகத்துல நிலைமையை இன்னும் சீராக்கும் என நம்பப்படுகிறது. ஜனனி, தங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி யோகேஸ்வரன்.